Dear students, good evening to all. Welcome you all to the economics class. மாலை வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு நம்ம வந்து எக்கனாமிக்ஸ் கிளாஸ் பார்க்க போகிறோம். இதில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணி அண்ட் பேங்கிங் ஒரு ஐடியா ஆல்ரெடி ஒரு செஷன் உங்களுக்கு போயிருக்கு. ஸோ அதில் வந்து நீங்கள் பேட்டர் சிஸ்டம், அதாவது இப்போது நம்ம முதல்ல இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி வந்து பணப்பரிமாற்றம் நடந்திருக்கும் அப்படின்றத பார்த்தோம். அது வந்து பண்டமாற்று முறையிலேருந்து எப்படி பிகின் ஆச்சு அப்படின்னு ஹிஸ்டாரிக்கலாக அதை வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதோட கண்டினியூவேஷனாக மணி எப்படி எவால்வ் ஆச்சு, அது கிங்டம்ஸில் எப்படி இருந்தது, அது எல்லாமே மேம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து மணி சப்ளை ஓரியன்டாக இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன ஈக்குவேஷன்ஸையும் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி போன கிளாஸ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இதில் உங்களுக்கு எதுவும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன் போன கிளாஸில். அதில் எதுவும் டவுட் இருந்தாலும் நீங்கள் உங்களோட மேம்க்கு அதை கன்வே பண்ணுங்கள், தெரியப்படுத்துங்க. ஸோ தட் எங்களுக்கும் தெரிய வரும், கிளியர் பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே நம்ம ப்ரீவியஸாக பார்த்ததோட ஒரு சுருக்கமாக எல்லாத்தையும் பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த கிளாஸில் வந்து 2 பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து கமர்ஷியல் பேங்கிங் சிஸ்டம், அதுவும் ப்ளஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த ரெண்டையும் வந்து நம்ம இந்த கிளாஸில் எக்ஸ்க்ளூசிவாக பார்க்க போகிறோம். இதில் வந்து மணி சப்ளை இஸ் கிரியேட்டட் பை அ சிஸ்டம் கம்பரைசிங் ஆஃப் 2 டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்டியூஷன். ஒன் இஸ் தட் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் எக்கனாமி. இங்கே சென்ட்ரல் பேங்க்குங்கிறது ஒன்றும் இல்லை, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இன்னொன்று கமர்ஷியல் பேங்கிங் சிஸ்டம். ஸோ இந்த ரெண்டை தான் வந்து இந்த கிளாஸில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து கமர்ஷியல் பேங்க் அப்படின்னா என்ன அப்படின்னா, கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர் தி other type of institutions which are part of the money creating system in the country. இந்த இந்தியன் எக்கனாமியில் பணம் உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் என்ன இருக்குது அப்படின்னா இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ நமக்கு கமர்ஷியல் அப்படின்னாலே ரொம்ப ஈஸி. இது வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளாக ஒரு மோட்டிவோட அவங்க வந்து செயல்பட போகிறாங்க. அவங்க என்னென்னலாம் பண்ண போகிறாங்க அப்படின்னா கமர்ஷியலாக இருக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ண போகிறாங்க. அவங்க மக்கள்கிட்ட இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரம் பீப்புள் தே கெட் தி டெபாசிட், மக்கள்கிட்ட இருந்து அவங்க டெபாசிட் வாங்குவாங்க, தே கிவ் அ லோன். ஸோ வாட் எவர் வேல அவங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. நாட் ஓன்லி டு த இண்டிவிஜுவல் பட் டு தி ஆர்கனைசேஷன் ஆல்சோ தே ஒர்க். ஸோ இப்போ கமர்ஷியல் பேங்க்ல உங்களுக்கு வந்து என்னென்ன இருக்கு அப்படின்றத இங்கே ஸ்பெசிஃபிக்காக பார்ப்போம். Commercial banks are financial institutions which accepts deposits from the general public and extend loans for the investment with the aim of earning profit. ஸோ வந்து கமர்ஷியல் பேங்க்ன்றது என்ன அப்படின்னா, சில நிறுவனங்கள் அவங்க வந்து மக்கள்கிட்ட இருந்து வைப்பு தொகையை வாங்குறாங்க, அதுல இருந்து லாபம் ஈட்டு நோக்கத்தோட யார் கடன் கேட்டாலும் அவங்களுக்கு கடனை கொடுக்குறாங்க. அது இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி, ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி, அவங்க அதை கொடுக்குறாங்க. ஓகே. The interest paid by the commercial banks to the depositors is lower than the rates charged from the borrowers. The difference between these two interest rates is called as the spread and is the profit appropriated by the bank. ஸோ இந்த பாயிண்ட்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்றீங்க, உங்களுக்கு நீங்க ஒரு அமௌண்ட் அதில் டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த இன்ட்ரெஸ்ட், இப்போ நீங்கள் டெபாசிட் பண்ண ஒரு பர்டிகுலர் மணிக்கான அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எதோட கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அவங்க மற்றவங்களுக்கு கொடுக்குற இப்போ லோன் ஒருத்தங்க எடுக்கிறாங்க, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, தே வாண்டட் டு ஹேவ் அ ஸ்டார்ட் அப். ஃபார் தட் தே ஆர் பாரோவிங் அ லோன் ஃப்ரம் தி பேங்க், விச் மீன்ஸ் த இன்ட்ரெஸ்ட் தே ஹாவ் டு பே டு த பேங்க் வில் பி ஹை. அது வந்து பேங்க்குக்கு அவங்க கடன் வாங்கினதுக்காக பெறக்கூடிய அந்த கடனுக்கான வட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ், அதாவது டெபாசிட்டருக்கு பேங்க் கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டும் ப்ளஸ் லோன் வாங்கினவர் பாரோ பண்ணவருக்கான அந்த கன்சியூமர், அவர் இப்போ கஸ்டமர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த கன்சியூமருக்கான அவருக்கு அவர் பேங்க்குக்கு ரிட்டர்ன்ல பே பண்ணக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட்டும் வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஒன்னா இல்லை. தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தட். இந்த டிஃப்ரென்ஸை ஸ்ப்ரெட்னு சொல்றோம். தமிழ்ல வந்து இந்த ரெண்டுக்குமான வித்தியாசத்தை பரப்புன்னு அழைக்கிறோம். சரிங்களா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸ் தான் என்ன அப்படின்னா அது ஒரு பேங்க்குக்கான அந்த ப்ராஃபிட்டா இருக்கு. சரிங்களா? வங்கியால் ஒதுக்கப்பட்ட லாபமா அது இருக்கு. சரிங்களா? Two distinctive functions of commercial banks are borrowing and lending, or in other words, accepting deposits and giving loans.
ஸோ அவங்க முதல்ல வந்து டெபாசிட்டை வாங்குறாங்க, அதுக்கப்புறம் அந்த டெபாசிட்டை வச்சு அவங்க லோனாவும் கொடுக்குறாங்க மக்களுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்க லிஸ்ட் ஆஃப் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் இருக்கு. ஸோ இந்த பேங்க்ஸ் பத்தி நம்ம பார்க்கும்போது எதை ரிமைண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, நம்ம 1969, அதாவது ஜூலை 1969 பார்த்தீங்க அப்படின்னா, வென் இந்திரா காந்தி வாஸ் அ பிரைம் மினிஸ்டர். இந்திரா காந்தி வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மேஜர் பேங்க்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்றாங்க அப்படின்னா நேஷனலைஸ் பண்றாங்க. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஒவ்வொரு பேங்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஏரியால இருக்கக்கூடிய, அந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய ஒரு பர்ட்டிகுலர் இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருப்பாரு. இல்ல ஒரு கொஞ்சம் நல்ல அசர்ட்ஸ் இருக்கக்கூடிய நபர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, ஒரு பேங்க்க இனிஷியேட் பண்ணியிருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் கனரா பேங்க்க நீங்க எல்லா இடத்துலயும் பார்த்திருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடண்ட் அக்கவுண்ட்ஸ் எல்லாமே எங்க இருக்கும் அப்படின்னா, கனரா பேங்க் தான் இருக்கும். யுஜிசியா இருந்தாலும் சரி, இல்ல ஸ்கூல் எஜுகேஷனா இருந்தாலும் சரி, ஜென்ரலா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கனரா பேங்கோட கொலாபரேட் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அது இப்போ வந்து ஒரு பப்ளிக் செக்டார் பேங்க், பிஎஸ்பியா இருக்கு. ஆனா இந்த பிஎஸ்பியா இருக்கிறதுக்கு முன்னாடி, அது ஆரம்பிச்ச காலத்துல, இப்போ ஏர்லி 90ஸ்ல அது என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, அது ஒரு பிரைவேட் பேங்கா தான் இருந்திருக்கும். ஸோ இது வந்து எப்போ மாறுது அப்படின்னா, ஜூலை 1969ல பேங்க் நேஷனலைசேஷன் ப்ராசஸ் நடக்குது. அதுல 14 பேங்க்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா நேஷனலைஸ் செய்யப்படுது. சரிங்களா? அதாவது தேசியமயமாக்கப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது வரைக்கும் பிரைவேட்டா இயங்கிட்டு இருந்த அந்த பேங்க்ஸ் எல்லாத்தையும் இப்போ கவர்மெண்ட்டே எடுத்துக்கிச்சு அப்படின்ற அந்த ப்ராசஸ் தான். ஸோ இது ஒரு லார்ஜஸ்ட் மூவ் இன் இந்தியன் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா it was the first step to incorporate all the banks which is having more than 80% of the deposit. இந்தியாவில் 1969ல 80% மக்களுடைய டெபாசிட்டை வச்சிருந்த பேங்க்ஸோட எல்லாத்தையும் மொத்தமா அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த 14 பேங்க்ஸ் அவங்க வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ஸா மாத்திட்டாங்க, நேஷனலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு திரும்பவும் வென் நரேந்திர மோடி வாஸ் தி பிரைம் மினிஸ்டர், 2019ல ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. ஸோ வாட் இஸ் தட் அனௌன்ஸ்மெண்ட் இஸ் தட், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி சில பேங்க்ஸை வந்து நாங்கள் என்ன பண்ண போறோம் அப்படின்னா மெர்ஜ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மெர்ஜர்ல என்னாச்சு அப்படின்னா, ஒரு 10 பப்ளிக் செக்டர் பேங்க், இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பேங்க் ஆஃப் பரோடா, தேனா பேங்க், கேனரா பேங்க், அந்த மாதிரி இப்போ யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆந்திரா பேங்க், இந்த மாதிரி இருந்தால் நிறைய பேங்க் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு லாட் ஆஃப் 10 பேங்க்கை வந்து மெர்ஜ் பண்ணாங்க. அந்த மெர்ஜர் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அதில் அவங்க மெர்ஜ் பண்ணி 4 பேங்காக மாற்றிட்டாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க்காக உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வி ஹாவ் 12 பப்ளிக் செக்டர் பேங்க். பார்த்தீங்க அப்படின்னா, அதில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க், அதில் சிண்டிகேட் பேங்க் மெர்ஜ் ஆயிருக்கு. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், அதில் அலகாபாத் பேங்க் மெர்ஜ் ஆயிருக்கு. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், அதில் ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா இதுவும் மெர்ஜ் ஆயிருக்கு. ப்ளஸ் பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் அண்ட் தென் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திரா பேங்க்கும் கார்பரேஷன் பேங்க்கும் மெர்ஜ் ஆயிருக்கு. தென் வி ஹாவ் யூகோ பேங்க். ஓகேவா? ஸோ தெர் ஆர் 12 பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், பிஎஸ்பிஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? இது என்ன அப்படின்னா கமர்ஷியல் பேங்க் தான். ப்ரைவேட் பேங்க்னா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 22 இருக்கு லிஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ இந்த 22 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஸ் பேங்க், கேத்தலிக் சிரியன் பேங்க், இந்த மாதிரி சிட்டி யூனியன் பேங்க், இந்த மாதிரி நிறைய பேங்க்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு கரூர் வைஸ்யா பேங்க் இது எல்லாமே நீங்க ஃப்ரீக்வெண்டா பார்த்துருப்பீங்க. ஸோ இது இல்லாம வந்து இப்போ ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய பேங்க்ஸும் இருக்கு. சரிங்களா? இப்போ இதுக்காக பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்க்கு இன்டர்நேஷனல் பிரான்ச்சஸ் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த பப்ளிக் செக்டர் பேங்க், பிரைவேட் செக்டர் பேங்க் ரெண்டுமே இங்க வந்து கமர்ஷியல் பேங்காக தான் இருக்கு. ஆனா ரெண்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, ஓன்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர் அண்டர்டேக்கிங் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்றது தான் பப்ளிக் செக்டர் பேங்க் சொல்றோம். பிரைவேட் செக்டர் பேங்க்குங்கிறது ஓன் பை தி இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ஆர்கனைசேஷன் விச் இஸ் செப்பரேட், விச் இஸ் நாட் பார்ட் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆர் விச் இஸ் நாட் அண்டர்டேக்கன் பை தி கவர்மெண்ட். ஆனா அப்படி இருந்தாலுமே இந்த பிரைவேட் பேங்க்ஸும் சரி, இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸும் சரி, இந்த ஆல் தி பேங்க்ஸ் ஆர் கம்மிங் அண்டர் ஆர்பிஐ. இது எல்லாமே ரெகுலரைஸ்ட் பை ஆர்பிஐ தான் இருக்கும். சரிங்களா?
ஸோ இதை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதில் இந்த 2 பாயிண்ட்ஸை நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கணும். ஒன்று வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்னா என்ன, ப்ரைவேட் செக்டர் பேங்க்னா என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இது எல்லாமே பார்த்துருக்கோம். இதுவும் கேள்வியே கேட்கறதுக்கு சியூடியில் சான்சஸ் இருக்கு. அது இல்லாமல் நம்ம சொன்னக்கூடிய அந்த நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ் இன் 1969 பை பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி, அந்த ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். கூடுதலாக 2019 இந்த 10 பப்ளிக் செக்டர் பேங்க்ஸை மெர்ஜ் பண்ணி 4 பேங்க்ஸாக மாற்றினது நிர்மலா சீதாராமன் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது அவங்க பண்ணது. அந்த நிகழ்வையும் நம்ம வந்து நினைவில் வச்சுக்கணும். இதுவும் சியூடியில் கொஸ்டின்ஸாக கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இதை ரிமெம்பர் பண்ணுங்க. ஸோ அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். அடுத்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 பார்க்குறோம். ஒன்று வந்து டிமாண்ட் டெபாசிட்ஸ்னா என்னன்னு பார்க்குறோம், இன்னொன்று டைம் டெபாசிட்ஸ்னு பார்க்குறோம். சரிங்களா? ஸோ டிமாண்ட் டெபாசிட்ஸ் கேன் பி withdrawn on demand by depositors by issuing a check. They are also referred to as checkable deposits. Since they are highly liquid, they are treated as part of money supply. Current account deposits and savings account deposits are demand deposits. இப்போ ஒரு கஸ்டமர் இருக்காரு. இப்போ நீங்களே வந்து உங்களோட பணத்தை ஒரு அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பவுமே நம்ம டிமாண்ட் டெபாசிட்டாக தான் டெபாசிட் பண்ணுவோம். எதுவும் நம்ம சொல்ல மாட்டோம். ஒரு நார்மலான ஒரு டிரான்சாக்ஷன் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம். இப்போ அடிஷ்னலா இங்க செக்கோபிள் டெபாசிட் மட்டும் இல்லை, இது என்னவா மாறும் அப்படின்னா யூபிஐ வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாமே இப்போ ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸா மாறிட்டோம். ஸோ ஒரு லிக்விட் ஃபார்ம்ல நம்ம இன்ஸ்டன்டா யாருக்குனாலும் நம்ம கேஷாக கொடுத்துட்டு இருந்த சுச்சுவேஷன் மாறிட்டு இப்போ டைரெக்டாக நம்ம ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கு மாறிட்டோம். ஸோ இதுவும் கூட இந்த டிமாண்ட் டெபாசிட்ஸ் தான் வரும். அது எந்த அக்கௌண்ட் அப்படின்னா நமக்கு பாருங்க கரண்ட் அக்கௌண்ட் அது பார்க்குறோம், ப்ளஸ் அது இல்லாமல் சேவிங்ஸ் அக்கௌண்ட், இந்த ரெண்டுலேயுமே இருக்கக்கூடிய மணியும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வேணுன்றப்ப எடுத்துக்கிறோம். அதனால இது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டிமாண்ட் டெபாசிட்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இதுக்கு அடுத்து டைம் டெபாசிட் சொல்றோம். டைம் டெபாசிட்ஸ்னா ஆல்சோ கால்ட் as a fixed or term deposit. ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட்ன்றது ஒரு பர்டிகுலர் பீரியட்குள்ள நம்ம வந்து டெபாசிட் பண்றோம். Time deposits also called as a fixed or term deposits. They are kept with the bank for a fixed period and can be withdrawn only after the expiry of the specified period. Interest on time deposits are higher than those on savings account deposit. ஸோ இப்போ இந்த கால வைப்புகள்ல நிரந்தர கால வைப்புகள், இப்போ இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஹியூஜ் அமௌண்ட் உங்ககிட்ட இருக்கு. அந்த அமௌண்ட்டுக்கு வந்து நீங்க இப்போ ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா வட்டி கொடுப்பாங்க. இப்போ வட்டி கொடுக்கறது எல்லாமே ஒரு இல்லீகல் ப்ராசஸ். அது மாதிரி ஒரு அநியாயமான வட்டியை வந்து ஒருத்தங்களுக்கு பண தேவை இருக்கும்போது கொடுத்துட்டு வாங்கக்கூடாது. அது எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் இருக்கும். நீங்க நியூஸ் பேப்பர்ல படிச்சிருப்பீங்க, இல்லை நியர்பைல கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. அது தவறான ப்ராக்டிசஸ். பட் உண்மையிலேயே ஒருத்தங்கிட்ட நிறைய பணம் இருக்கு, அவங்க வந்து இந்த மாதிரி ஜென்யூனான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து பேங்க்ஸ்ல ஃபிக்ஸ்டு டெபாசிட்டா பண்ணுவாங்க. ஸோ திஸ் ஃபிக்ஸ்டு டெபாசிட் இஸ் நத்திங் பட் ஆர் தி டைம் டெபாசிட் இஸ் நத்திங் பட் யுவர் இப்போ ஒரு 1 lakh இல்லை 2 lakh வந்து நீங்க டெபாசிட் பண்றீங்க, இல்லை 1 crore வரைக்கும் உங்ககிட்ட இருக்கு, நீங்க அதை டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா ஒரு 1 yearக்கு டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா அந்த 1 crore இன்ட்ரெஸ்ட் என்னவோ அது உங்களுக்கு அடிஷ்னலா ஆட் ஆகி வரும். ஸோ உங்களோட பணம் வந்து உங்களுக்கான ஒரு ப்ராஃபிட்டபிளான அமௌண்ட்டா கிடைக்கும். ஆனா அந்த பர்டிகுலர் ஃபிக்ஸ்டு பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பணம் எடுக்க முடியும். இல்லை எனக்கு வந்து பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு, நான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் தான் வச்சிருக்கேன், எனக்கு வந்து என்னோட பணம் லாஸ் ஆயிடுச்சு, நீங்க பணம் எனக்கு திரும்ப கொடுங்க அப்படின்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ரீசன் என்ன அப்படின்னா தெர் இஸ் அ ஃபிக்ஸ்டு டைம் விச் ஹஸ் பீன் ஆல்ரெடி கிவன். ஒரு பர்டிகுலர் டைம்ல நாங்கள் வந்து இந்த டைம்ல இருந்து இந்த டைம்குள்ள தான் எடுப்போம் அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். ஸோ அதால இந்த 2 டிஃபரன்ஸையும் புரிஞ்சுக்கணும், டிமாண்ட் டெபாசிட் அண்ட் டைம் டெபாசிட். டிமாண்ட் டெபாசிட்ங்கிறது நீங்க எவ்வளவு நாள் டெபாசிட் பண்ணிக்கலாம், வேணுன்றப்ப அதை நீங்க ஒரு செக் இஷ்யூ பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை நம்ம ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி பேங்க்லயே கேஷ் கவுண்டர்ல கொடுத்தும் எடுத்துக்குவோம். இப்போ நம்ம யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ், கார்டு டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு, அதையும் வேணுன்றப்ப எடுத்துக்குவோம். ஆனா இந்த டைம் டெபாசிட் ஆர் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ங்கிறதுல ஒரு பர்டிகுலர் பீரியட் நம்ம வந்து மியூச்சுவலா அக்ரி பண்ணிக்கிறோம். 1 year 2 year என்னன்றதை மியூச்சுவலா அக்ரி பண்ணிக்கிறோம். நம்ம உடனே தேவைன்றப்ப இதை எடுக்க முடியாது. அந்த பர்டிகுலர் டைம் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும். ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸும் இங்க கொஸ்டின்ஸா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ப்ளீஸ் டூ ரிமெம்பர் தட். அண்ட் இப்போ கிரெடிட் கிரியேஷன் ஆர் டெபாசிட் கிரியேஷன் ஆர் மணி கிரியேஷன் பை கமர்ஷியல் பேங்க்ஸ்.
இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா they all receive the money from people as a deposit. Okay, commercial banks receive deposits from the public. It cannot use the total deposit for giving loans. It is legally compulsory for the banks to keep a certain minimum fraction of net demand and time deposits as legal reserves. This fraction is called legal reserve ratio. ஓகேவா? இப்போ எல்ஆர்ஆர்னா என்னன்னு பார்க்குறோம். லீகல் ரிசர்வ் ரேஷியோ. இப்போ கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை டெபாசிட்டா மக்கள்கிட்ட இருந்து வாங்குறாங்க அப்படின்னா அந்த முழு பணத்தையும் அவங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா it is legally compulsory for the banks to keep a certain minimum fraction of net demand and time deposits as legal reserves. இப்போ இந்த டைம் டெபாசிட் அப்படிங்கிறது என்னன்றதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். நெட் டிமாண்ட் அப்படிங்கிறது சர்டைன் மினிமம் ஃப்ராக்ஷன் ஆஃப் நெட் டிமாண்ட் அப்படிங்கிறத பேங்க்ஸ் தான் டிசைட் பண்றாங்க. இந்த டைம் டெபாசிட்ஸ் அப்படி இல்லை லீகல் ரிசர்வ்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா முழுமையா அவங்க என்ன பண்ண முடியாது, கொடுத்துட முடியாது. ஸோ இதை வந்து நம்ம வணிக வங்கிகள் பொதுமக்களிடமிருந்து வைப்பு தொகையை பெறுகின்றன. மொத்த வைப்பு தொகையை கடன் கொடுப்பதற்கு பயன்படுத்த முடியாது. இப்போ அவங்க மக்கள் டெபாசிட் பண்ற எல்லா பணத்தையும் வேற ஒருத்தருக்கு கடனா ஃபுல்லா கொடுத்துட முடியாது. ஸோ இது வந்து there is a limitation for banks. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் பேங்க் வந்து உங்களுக்கு லோன் கொடுக்குது. இப்போ வந்து உங்களுக்கு உதாரணமா இப்போ அவங்க வந்து தாட்கோல லோன் வாங்குறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஓபிசி வெல்ஃபேருக்காக டேப்செட்கோ அப்படின்னு இருக்கு. தாட்கோன்றது ஃபார் எஸ்சி எஸ்டி பீப்புள். இந்த டேப்செட்கோன்றது வந்து ஃபார் ஓபிசி வெல்ஃபேருக்காக. இப்போ டால்மெட்கோ டாம்கோ இந்த மாதிரி வந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ஸ்ட இருக்கு. ஸோ சிமிலரா வந்து யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாட்டையும் நிறைய பிளான்ஸ் இருக்கு, அவங்க கிட்ட இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கு. அந்த இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை லோன்ல மக்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேவியரா கொடுத்துருவாங்க. ஸோ இஃப் யூ ஆர் கெட்டிங் அ லோன் ஆஃப் 8 lakh rupees, in that 2 lakh only not to be paid. ஏதோ சப்சிடியா இருக்கும், நோ நீட் நாட் டு பே. இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு இனிஷியல் அமௌண்ட்டா ஒரு 1 lakh தான் இருக்கு, உங்களோட ப்ராஜெக்ட் வந்து 8 lakh அப்படின்னா அதுல 2 lakh அவங்க சப்சிடியா கொடுத்துருவாங்க. மீதி 5 lakh எங்க வாங்கணும் அப்படின்னா பேங்க்ல லோனா வாங்கணும். இப்போ பேங்க் இந்த லோனை கொடுக்கும்போது யாரோ ஒருத்தங்க டெபாசிட் பண்ணதை தான் எடுத்து அவங்க லோனா கொடுக்க போறாங்க. ஆனா அந்த மாதிரி எல்லாருடைய ஃபுல் அமௌண்ட்டையும் எடுத்து அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு, இவங்களால திரும்ப பணத்தை கேஷை டெபாசிட் பண்ண முடியல, லோன் வந்து திரும்ப பே பண்ண முடியல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா டெபாசிட் பண்ண கஸ்டமர்ஸ் ஆர் பீப்புள் வில் பி சஃபரிங். ஏன்னா அவங்களுக்கு தேவைன்றப்ப அவங்களோட பணத்தை எடுக்க முடியாத சுச்சுவேஷன் வருது. ஸோ அதனால தேர் இஸ் அ ஃப்ராக்ஷன் தட் இஸ் லீகல் ரிசர்வ் ரேஷியோ. இந்த சட்ட கையிருப்பு விகிதம் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுது, கடைபிடிக்கப்படுது. பேங்கால எல்லாத்தையுமே லோனை கொடுத்துட முடியாது, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை அவங்க நெசசிட்டியா கையில வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ கிரெடிட் கிரியேஷன் இஸ் அ ப்ராசஸ் பை விச் அ கமர்ஷியல் பேங்க் கிரியேட்ஸ் டோட்டல் டெபாசிட்ஸ் which is number of times the initial deposit. LRR, legal reserve ratio, has two components. One is cash reserve ratio, second one is statutory liquidity ratio. ஓகேவா? ஸோ இப்போ கடன் உருவாக்கங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வணிக வங்கியோட மொத்த வைப்பு தொகையை உருவாக்கும் செயல்முறை. இது வந்து ஆரம்ப வைப்பு தொகையோட பல மடங்கு அதிகமா இருக்கும். இப்போ எல்ஆர்ஆர் 2 மடங்கு இருக்கும். ஓகேவா? அதை தான் சொல்றாங்க. இந்த 2 கூறுகள், அதாவது 2 காம்போனன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா ஒன்று வந்து ரொக்க இருப்பு விகிதம், ரெண்டாவது வந்து சட்டப்படியான நீர்மை விகிதம். இந்த ரெண்டையும் வந்து நம்ம கையிருப்பில் வச்சுக்கணும்னு சொல்றோம். இப்போ இந்த லிக்விடிட்டின்றது நம்ம ராவா கேஷாக இருக்கக்கூடியது. சரிங்களா? ஸோ கிரெடிட் மல்டிப்ளையர் ஈக்குவல் டு 1 பை லீகல் ரிசர்வ் ரேஷியோ, சிஎம்எஸ் ஈக்குவல் டு 1 பை எல்ஆர்ஆர் அப்படின்னு ஷார்ட்டா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு இந்த ஃபார்முலா நினைவில் இருக்கிறதுக்காக. ஸோ டோட்டல் கிரெடிட் கிரியேஷன் இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் டெபாசிட் இன்டூ 1 டிவைடட் பை லீகல் ரிசர்வ் ரேஷியோ. சரிங்களா? இப்போ இந்த 2 ஃபார்முலாவே நீங்க வந்து கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். கிரெடிட் மல்டிப்ளையர்னா 1 பை லீகல் ரிசர்வ் ரேஷியோ, டோட்டல் கிரெடிட் கிரியேஷன்னா இனிஷியல் டெபாசிட் இன்டூ 1 பை லீகல் ரிசர்வ் ரேஷியோ. ஸோ இப்போ கடன் பெருக்கி ஈக்குவல் டு 1 வகுத்தல் சட்ட கையிருப்பு விகிதம், மொத்த கடன் உருவாக்கம் ஈக்குவல் டு ஆரம்ப வைப்பு இன்ட்டு
1 பை சட்ட கையிருப்பு விகிதம். இந்த ரெண்டையும் நம்ம நினைவுல வச்சுக்கணும். இந்த ரெண்டு ஃபார்முலா. மோஸ்ட்லி எக்கனாமிக்ஸ்ல அவங்க சில சமயத்துல என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, கொஷின்ஸ் வந்து ஃபார்முலாஸ் அண்ட் கால்குலேஷன்ஸையும் டார்கெட் பண்ணி கேட்பாங்க. ஸோ அதனால நம்ம இது தொடர்பா இருக்கக்கூடிய கொஷின்ஸையும் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? நான் உங்களுக்கு வந்து இன்னைக்கான ஒர்க் ஷீட்ல அதை கொடுக்குறேன். இந்த கிளாஸ் வந்து நான் ஒரு 10 மினிட் ஏர்லியாவே முடிக்கிறேன். நீங்க அந்த டைம்ல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஒர்க் ஷீட்டை நீங்க வந்து ப்ராப்பரா பயிற்சி எடுத்து நீங்க சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுல இப்போ கிரெடிட் கிரியேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் தி ஃபாலோவிங் அசம்ஷன்ஸ். இப்போ இந்த கடன் உருவாக்கம், கிரெடிட்னா நம்ம என்ன சொல்றோம்னா கடன். கிரெடிட் கார்டு நீங்க எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நிறைய எஸ்பிஐ கிரெடிட் கார்டு, ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டு, ஆக்சிஸ் கிரெடிட் கார்டு, ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு, அந்த மாதிரி நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம ஆன்லைன்ல எதுவும் பொருட்கள் பர்ச்சேஸ் பண்றோம்னா அதுல ஆஃபர்ஸ் நிறைய இருக்கும். 5% கேஷ்பேக், 5000 இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் ஆஃபர், அந்த மாதிரி இருக்கும். நீங்க பரவலா எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய அதுதான். இப்போ இந்த கிரெடிட் கிரியேஷன், இப்போ கடனை உருவாக்குறாங்க, அது எப்படி அப்படின்னா எந்த அசம்ஷனை அடிப்படையா கொண்டது, அனுமானங்களை அடிப்படையா கொண்டது அப்படின்னா அதுக்கான ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ தேர் இஸ் அ சிங்கிள் பேங்கிங் சிஸ்டம் இன் தி எக்கனாமி. பொருளாதாரத்துல ஒரே வங்கி முறை தான் இருக்கு. அதாவது இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆர் தி பேட்டர்ன் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா யூனிவர்சலா இருக்கு, ஒன்னா தான் இருக்கு. சரிங்களா? இப்போ ஆல் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரூட்டட் த்ரூ பேங்க்ஸ். எல்லா பண பரிவர்த்தனையுமே எப்படி நடக்குது அப்படின்னா வங்கி மூலமா தான் நடக்குது. சரிங்களா? இப்போ நமக்கு வங்கிகளே இல்லாத ஒரு காலகட்டமும் இருந்திருக்கு. இப்போ வரலாற்று ரீதியில பாக்குறப்ப நமக்கு பேங்க்ஸே இல்லாத சூழ்நிலைகள் கூட இருந்திருக்கு. அந்த சமயத்துல நம்ம எதையும் ட்ரேஸ் பண்ண முடியாது, ட்ராக் எதையும் பண்ண முடியாது. ஆனா இப்போ எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரொம்ப சுலபமா எல்லாத்தையுமே என்ன பண்ணிட முடியும், எடுத்துட முடியும். காரணம் என்ன அப்படின்னா நம்ம கிட்ட இப்போ பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. மந்த்லி நம்ம எவ்வளவு பணம் நம்ம டெபாசிட் பண்ணியிருக்கோம், எவ்வளவு பணம் வித்ட்ரா பண்ணியிருக்கோம், ஆன்லைன் பேமெண்ட்டா எவ்வளவு பண்ணியிருக்கோம், இன் பர்சனா என்னென்ன பண்ணியிருக்கோம், ஆட்டோ கிரெடிட்டா என்ன இருக்கு, ஆட்டோ டெபிட்டா என்ன இருக்கு, இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண முடியும், மானிட்டர் பண்ண முடியும். ஏன்னா அப்படின்னா இது எல்லாமே பேங்க்ஸால் நடக்குது. ஸோ ஆல் தி டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரூட்டட் த்ரூ பேங்க்ஸ். சரிங்களா? A depositor does not normally withdraw his entire deposit at one time. ஒரு ஒரு டெபாசிட் பண்ணக்கூடிய பணத்தை டெபாசிட் பண்ணக்கூடிய ஒரு கஸ்டமர் என்ன பண்றாரு அப்படின்னா முழு பணத்தையும் ஒரே டைம்ல ரிட்டர்னா எடுக்கிறது இல்லை அப்படிங்கிறத இந்த 3 பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கடன் உருவாக்கத்தை ஒரு வங்கி வந்து கருதுகோளா அடிப்படையா வச்சுக்குது. இந்த 3யும் அசம்ஷனா வச்சுக்கிறோம். சரிங்களா? அதை வச்சுதான் அவங்க என்ன பண்றாங்க, கிரெடிட் கிரியேஷனா பண்றாங்க. ஸோ கிரெடிட் கிரியேஷன் பை கமர்ஷியல் பேங்க்ஸ் அதை எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படின்னா இனிஷியல் டெபாசிட் ஈக்குவல் டு 1000 rupees அண்ட் LRR is equal to 20%. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 rounds ஆஃப் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கு. அவங்க டெபாசிட் எவ்வளோ இருக்கு, லோன் எவ்வளோ இருக்கு, ரிசர்வ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பேங்க் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு டெபாசிட்டர் 1000 rupees டெபாசிட் பண்றாங்க அப்படின்னா அதுல 800 அவங்க என்ன பண்றாங்க, மற்ற தேவை இருக்கவங்களுக்கு அதை லோனா கொடுக்குறாங்க. மீதி இந்த 200 அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கையிருப்பா வச்சிருக்காங்க. சரிங்களா? அதாவது இப்போ 1000 rupeesல 20% அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 200 rupees. அதை வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா LRR ரிசர்வ் பண்றாங்க. ஸோ இது வந்து லீகலா பேங்க்ஸ் வந்து ஒரு டெபாசிட்டர் 1000 rupees டெபாசிட் பண்றாரு, நீங்க 1 lakh டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா உங்களோட மொத்த 1 lakhையும் எடுத்து வேற ஒருத்தருக்கு கடனா கொடுத்துட முடியாது. அதுல 20,000 கையிருப்பு வச்சுக்கிட்டு LRR வச்சுக்கிட்டு அவங்க மீதி 80,000 என்ன பண்றாங்க அப்படின்னா லோனா கொடுக்குறாங்க. சரிங்களா? இதை நம்ம வந்து ரியலைஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஃபார்முலா கிரெடிட் கிரியேஷன் பை கமர்ஷியல் பேங்க்ஸ் இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் டெபாசிட் இஸ் ஈக்குவல் டு ₹1000. ஆனா LRRன்றது 20%. இப்போ இந்த இனிஷியல் டெபாசிட்ங்கிறது கொஸ்டின்ல என்னவா இருக்கலாம் அப்படின்னா அவங்க கொடுக்குற டெபாசிட்டை பொறுத்து மாறலாம். ஆனா நம்ம LRRங்கிறது 20% இருக்கு. சரிங்களா? இப்போ suppose a customer deposits ₹1000 in a bank and the legal reserve ratio is 20% as proposed by RBI. ஸோ இந்த RBI ப்ரப்போஸ் பண்ண இந்த 20% அப்படிங்கிறத லீகலா எல்லா பேங்க்கும் ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்லாம பண்ணாங்க அப்படின்னா அது இல்லீகல் ஆக்ஷனா இருக்கும். சரிங்களா? the bank will retain ₹200 to meet customer obligation and remaining ₹800 is lent to others.
800 ரூபாயை நம்ம வந்து யாருக்குனாலும் கடன் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். Those who borrow will spend the amount will come back to the bank as deposits. Now bank retains 20% of rupees 800, that is rupees 160, and remaining rupees 640 is available for lending. ஸோ இந்த 20% கால்குலேஷன் வந்து ரிமெம்பர் பண்ணிக்கேன். எந்த அமௌண்ட்டாக இருந்தாலும் அந்த அமௌண்ட் 20% பேங்க் வந்து எல்லாரும் நிறுத்தி வச்சுக்கிறாங்க. மற்ற அமௌண்ட்டை எல்லாருக்குமான லோனாக அவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? திஸ் ப்ராசஸ் கண்டினியூஸ் ஸ்டில் தெர் இஸ் நோ ஃபர்தர் அமௌண்ட் அவைலபிள் ஃபார் லெண்டிங். இந்த ப்ராசஸ் அவங்க எது வரைக்கும் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னா, லோன் கொடுக்கறதுக்கான கெப்பாசிட்டி அவங்களுக்கு முடிஞ்சு போற வரைக்கும். அதாவது அந்த மொத்த பணமும் இந்த மாதிரி 20% அந்த மாதிரி சேவ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ இந்த 1000 ருபீஸ்ல அவங்க 800 ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான லெண்டிங் பவர் இல்லாம போயிடும். அப்ப அது வரைக்கும் அவங்க 800 வரைக்கும் அவங்க லெண்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம க்ளோஸ்லயோ லேக்ஸ்லயோ இது வந்து இருக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு வெஜிடபிள் வெண்டர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பர் டேல ஒரு 2000 3000 மாதிரி தான் தேவைப்படும். பர் மந்த் அவங்களுக்கான லோனா ஒரு 10,000 இருந்து 15,000 தேவைப்படலாம். அதுவே ஒரு ஏர்லி ஸ்டார்ட்-அப்பா இருக்கு, ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரா இருக்காரு, இல்ல வந்து இப்போ ஒரு பொலிட்டிக்கல் கன்சல்டன்ட்டா இருக்காரு, அப்படி இல்லைன்னா ஒரு நார்மலா ஒரு ஜெராக்ஸ் கடை வைக்கிறாரு அப்படின்னா, அப்ப அவருக்கான தேவை கொஞ்சம் அதிகமா இருக்கலாம். அவர் இனிஷியலா அந்த ஆஃபீஸ்க்கான ரெண்ட்டை பே பண்ணணும், பிளஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும், வேலைக்கு ஆட்கள் வைக்கணும், அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா, அப்ப அவருக்கு அதிகமா தேவைப்படலாம். அப்புறம் சில லேக்ஸ்ல ஒரு லோன் வாங்கலாம். இதுவே ஒரு பெரிய ப்ராசஸிங் யூனிட்டா இருக்கு. இப்போ ஒரு ட்ரை கோகனட் வந்து பண்றதுக்கான ஒரு ஃபார்மிங் யூனிட்ல அவங்க வந்து புதுசா ஒரு இண்டஸ்ட்ரி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஹியூஜ் சைஸ் மெஷின்ஸை இம்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான லோன்ஸ் வந்து க்ரோர்ஸ்ல தேவைப்படலாம். ஸோ அப்போ வந்து அவங்க பேங்க்ஸ்ட வாங்கும்போது ஹியூஜ் அமௌண்ட்டா வாங்குவாங்க. பட் அது அந்த பணம் எங்க இருந்து அப்படின்னா மற்ற டெபாசிட்டர்ஸோட தான். அதுல இருந்து 20% பிடிச்சது போக இருக்கக்கூடியதான் பண்றாங்க. அப்போ தெர் இஸ் அ லிமிடேஷன். ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வரைக்கும் தான் அவங்க வாங்க முடியும். அது எப்படி அப்படின்னா டெபாசிட்ல 20% கண்டிப்பா எல்ஆர்ஆரா பேங்க் வச்சுக்கணும். இது ஆர்பிஐயோட மேண்டேட். ஓகேங்களா? திஸ் ப்ராசஸ் கண்டினியூஸ் டில் தெர் இஸ் நோ ஃபர்தர் அமௌண்ட். இது பணம் காலியாகிற வரைக்கும் அவங்க கொடுக்குறாங்க. சரிங்களா? திஸ் இஸ் ஹவ் கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர் ஏபிள் டு கிரியேட் கிரெடிட் மல்டிபிள் டைம்ஸ் தி இனிஷியல் டெபாசிட். சரிங்களா? இந்த மாதிரி தான் வணிக வங்கிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆரம்ப தொகையை விட பல மடங்கு கட்டண உருவாக்குறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி தான் வந்து இந்த வணிக வங்கிகள் கடனை உருவாக்குறாங்க. சரிங்களா? இந்த டெபாசிட்டை விட பல மடங்கு கடனை வந்து இப்படிதான் மல்டிப்ளையரா அவங்க உருவாக்குறாங்க. ஸோ இதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரிசர்வ் பேங்க் பார்க்க போறோம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஓவரால் எல்லா பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்றது யாருன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். ஸோ அதோட கவர்னர் தான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அவரோட சிக்னேச்சர் தான் வந்து பேங்க்ல இருக்கு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய கவர்னர் வந்து யாரு அப்படின்னா சக்தி கந்த தாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில படிச்ச ஒருத்தர் தான் வந்து என்னவா இருக்காரு அங்க ரிசர்வ் பேங்க்ல கவர்னரா இருக்காரு. சரிங்களா? ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எங்க இருக்கு அப்படின்னா மகாராஷ்டிரா மும்பைல இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஆனா எல்லா பிளேசஸ்லயும் அவங்க என்ன இருக்கு அப்படின்னா அவங்களோட பிரான்ச்சஸ் இருக்கும். நீங்க சென்னையில கூட என்ன பண்ணிருக்க முடியும், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத நீங்க பார்த்திருக்க முடியும். சரிங்களா? ஸோ சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர் தி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னா 1 ஏப்ரல் 1935. அதாவது இந்தியா சுதந்திரத்துக்கு வாங்குறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிட்டோம், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுடுச்சு. அப்படின்னா இது பிரிட்டிஷ் பீரியட்லேயே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இட் இஸ் தி அபெக்ஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி கண்ட்ரிஸ் மானிட்டரி சிஸ்டம். இப்போ இது இந்த அப்பெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அப்பெக்ஸ் கோர்ட்னு சொல்லுவோம், சுப்ரீம் கோர்ட் சொல்லுவோம். அப்போ சுப்ரீம் கோர்ட்னா அதுக்கு மேல கோர்ட்டே கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் இங்க இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பவர்ஃபுல் பேங்க் ஒன்று இந்தியாவில் கிடையாது. ஸோ சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா தி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் என்னது பவர்ஃபுல் பேங்க். அதுதான் டாப் மோஸ்ட் அத்தாரிட்டி. சரிங்களா? தி டிசைன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் தி கண்ட்ரிஸ் மானிட்டரி பாலிசி இஸ் இட்ஸ் மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ இந்த நிறுவனத்தோட முக்கியமான ரோல் என்ன அப்படின்னா இது வந்து கண்ட்ரோல் ஆஃப் தி கண்ட்ரிஸ் மானிட்டரி பாலிசி. ஒரு நாட்டோட இந்தியாவோட பணவியல் கொள்கையை வடிவமைக்கிறது, அதை கட்டுப்படுத்துறது தான் இதோட என்ன வேலை அப்படின்னா முக்கியமான வேலை. சரிங்களா? ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் பேங்க் இப்போ வந்து என்னென்னலாம் சென்ட்ரல் பேங்கோட செயல்பாடு என்ன, ரிசர்வ் பேங்கோட செயல்பாடுன்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் அத்தாரிட்டி ஆஃப் கரன்சி இஷ்யூ பேங்க் ஆஃப் இஷ்யூ.
அதாவது இப்போ நாணய வெளியீட்டு அதிகாரம் இல்லைன்னா வெளியீட்டு வங்கி, இந்த ரெண்டுமே. இப்போ ஆர்பிஐ தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த கரன்சியை நம்ம மார்க்கெட்ல இல்ல சொசைட்டில இந்தியா ஃபுல்லும் யார் கொடுக்குறா அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் கொடுக்குறாங்க. நேரடியா நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னா, மத்திய வங்கியால் வெளியிடப்பட்ட நாணயம் பொதுமக்கள் அல்லது வணிக வங்கிகளால் வைத்திருக்க முடியும். அந்த பணத்தை தான் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அதிக சக்தி வாய்ந்த பணம் அல்லது கையிருப்பு பணம்னு சொல்றாங்க. நீங்க ரிசர்வ் பேங்க்குள்ள இஷ்யூ பண்ண எல்லா நோட்ஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ரிசர்வ் பேங்கோட கவர்னரோட கையெழுத்து இருக்கும். சரிங்களா? தி ஆர்பிஐ இஸ் தி சோல் அத்தாரிட்டி ஃபார் தி இஷ்யூ ஆஃப் கரன்சி இன் தி கண்ட்ரி. இட் ப்ரொமோட்ஸ் எஃபிஷியன்சி இன் தி ஃபினான்சியல் சிஸ்டம், லீட்ஸ் டு யூனிஃபார்மிட்டி அண்ட் மோனோபலி இன் தி இஷ்யூ ஆஃப் கரன்சி அண்ட் ஹேஸ் அ டைரக்ட் கண்ட்ரோல் ஓவர் மணி சப்ளை. சரிங்களா? இப்ப நேரடியா வந்து பண விநியோகத்துல இல்ல மணி சப்ளைல யாரோட பவர் இருக்கு அப்படின்னா ரிசர்வ் பேங்கோட பவர் தான் இருக்கு. அதனாலதான் அதோட கவர்னர் வந்து பேங்க் நோட்ஸ்ல சைன் பண்றாரு. நீங்க உங்களுக்கு சான்ஸ் இருந்தா ரூபாய் நோட்டை எடுத்து பாருங்க, அதுல ரிசர்வ் பேங்க் கவர்னரோட சைன் இருக்கும். சரிங்களா? இப்ப இந்த செகண்ட் பாயிண்ட் இது வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா, ரிசர்வ் பேங்க்குங்கிறது கவர்மெண்ட்டுக்கும் பேங்கா இருக்கு, பேங்கர் டு தி கவர்மெண்டாவும் இருக்கு, கவர்மெண்ட்ஸ் பேங்காவும் இருக்கு. சரிங்களா? ஸோ பேங்கர் டு தி போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். இது வந்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான பேங்காவும் இருக்கு. மெயின்டைன்ஸ் பேலன்சஸ், அரேஞ்சஸ் அண்ட் மேனேஜஸ் ஃபண்ட்ஸ் ஃபார் தி கவர்மெண்ட். கவர்மெண்ட்ஸ்க்கான தேவையான பணத்தையும் இவங்க தான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. பிளஸ் அக்செப்ட்ஸ் தி ரிசிப்ட்ஸ் அண்ட் மேக்ஸ் பேமெண்ட்ஸ் ஃபார் தி கவர்மெண்ட், மேனேஜஸ் பப்ளிக் டெப்ட். பொதுவாக இருக்கக்கூடிய நம்ம இப்போ உலக அளவுல இருந்து நம்ம கடன் வாங்குறோம் அப்படின்னா அந்த கடனையும் யார் மேனேஜ் பண்றாங்க அப்படின்னா இந்த ஆர்பிஐ தான் மேனேஜ் பண்றாங்க. அண்ட் இஸ் தி ஃபினான்ஷியல் அட்வைஸ் டு தி கவர்மெண்ட். இப்போ யூனியன் கவர்மெண்ட்டுக்கு யார் அட்வைசரா இருக்காங்க? இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்து அட்வைசரா இருக்காங்க. சரிங்களா? இப்போ பேங்கர்ஸ் பேங்க், பேங்கர்ஸ் பேங்க்னா நம்ம வங்கியாளர் வங்கின்னு சொல்றோம். இப்போ வணிக வங்கிகளின் உபரி பணத்தை வைத்திருக்கிறது. இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா கமர்ஷியல் பேங்க். ஸோ அவங்களோட சர்ப்ளஸ் மணி யார் வச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம ரிசர்வ் பேங்க்ல வச்சிருக்காங்க. கிவ்ஸ் லோன்ஸ் டு தெம் வென் தே ஆர் இன் நீட். இப்போ அவங்களுக்கு வந்து திவால் ஆயிட்டாங்க, அவங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு, அவங்களுக்கு பண தேவை இருக்கு அப்படின்னா அவங்களுக்கும் யார் மணி கொடுக்குறாங்க? ஈவன் த கமர்ஷியல் பேங்க்ஸ் பாரோ ஃப்ரம் தி ரிசர்வ் பேங்க், கிவ்ஸ் லோன்ஸ் டு தெம் வென் தே ஆர் இன் நீட் அப்படின்னு கொடுத்தாங்க. லெண்டர் ஆஃப் தி லாஸ்ட் ரிசார்ட். இப்போ செக் கிளியரிங் அண்ட் ரெமிட்டன்ஸ் ஃபெசிலிட்டிஸ், கிளியரிங் ஹவுஸ், சூப்பர்வைசர் அண்ட் ரெகுலேட்டர் ஆஃப் தி பேங்கிங் சிஸ்டம். இப்போ இந்த கடன் கடைசி முயற்சியை யார் கடன் கொடுக்குறாங்க அப்படின்னா பேங்க்ஸுக்கே யார் லோன் கொடுக்குறாங்கன்னா அது வந்து வங்கியாளர் வங்கி தான். அதாவது நம்ம பேங்க்கே ஒரு பேங்கரா ரிசர்வ் பேங்க் தான் இருக்கு. இப்போ அவங்க கிட்ட நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஓவராலா இது ஒரு சூப்பர்வைசர் அண்ட் ரெகுலேட்டராகவும் யார் செயல்படுறாங்க இந்த என்டையர் பேங்கிங் சிஸ்டம்னா ஆர்பிஐ தான் சொல்றோம். சரிங்களா? இப்போ இதுல ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோலர் ஆஃப் கிரெடிட். இப்போ கடனை வந்து யார் கட்டுப்படுத்துறா அப்படின்னா அதுவும் நம்ம ரிசர்வ் பேங்க் தான். இட் இஸ் தி மோஸ்ட் குரூஷியல் ஃபங்க்ஷன் பிளேட் பை தி ஆர்பிஐ இன் மாடர்ன் டைம்ஸ். இட் ரிமூவ்ஸ் காசஸ் ஃபார் பிரைஸ் இன்ஸ்டெபிலிட்டி, effectively controls economic activities and mobilizes credit in the desired direction. The RBI controls the supply of money in the economy through quantitative and qualitative tools. இப்போ கடன் வந்து எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நவீன முறையில யார் மெயின்டைன் பண்றா அப்படின்னா ரிசர்வ் பேங்க் தான். இப்போ அவங்க ரெண்டு மெத்தட் யூஸ் பண்றாங்க. ஒன்று வந்து குவான்டிட்டிவ் மெத்தட் யூஸ் பண்றாங்க மணி சப்ளைக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு, ரெண்டாவது குவாலிட்டேட்டிவ் மெத்தட் யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த குவாலிட்டேட்டிவ் என்னன்றதையும் இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ குவான்டிடேட்டிவ்னா அதில் அவங்க என்னென்ன மெஷர் யூஸ் பண்றாங்க அப்படின்னா குவான்டிடேட்டிவ்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். நம்ம வந்து இப்போ ஒருத்தங்க எவ்வளோ பணம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்பர்ஸ்ல தான் இருக்கும். 1 lakh, 2 lakh, 5 crore, 10 crore, 100 crore, 1000 crore அப்படிங்கிறது என்னது குவான்டிடேட்டிவ். சரிங்களா? இப்போ குவான்டிடேட்டிவ்னா ஒன்றும் இல்லை, நம்பர்ஸா இருக்கும். இப்போ நம்ம வந்து எத்தனை கிலோ வெயிட் இருக்கும், இல்லை எவ்வளோ ஹைட் இருக்கும், எவ்வளோ ஏஜ் இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து என்ன பண்ண முடியும், நம்பர்ஸா மானிட்டர் பண்ணிட முடியும். ஸோ இப்போ அந்த மாதிரி அவங்க வந்து இங்க என்ன வச்சிருக்காங்க, பேங்க் ரேட் வச்சிருக்காங்க. ஸோ வங்கி விகிதம், மீள்வாங்கல் விகிதம், அதுல திரும்ப மீள்வாங்கல் விகிதம், ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட். பேங்க் ரேட்னா இஸ் a ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அட் விச் ஆர்பிஐ lends to commercial banks for a long term. ஒரு லாங் டேர்ம், இப்போ 1 year இல்லை 50 year இல்லை 10 year அவங்க வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறத வந்து பேங்க் ரேட் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து டியூரிங் டிஃப்ளேஷன் ஆர் ரெசிஷன் இன் ஆர்டர் டு இன்க்ரீஸ் தி சப்ளை ஆஃப் மணி பை த ஆர்பிஐ ரெடியூசஸ் தி பேங்க் ரேட். இப்போ இந்த ஆர்பிஐ இதை பொறுத்து எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னா டிஃப்ளேஷன் ஆர் ரெசிஷனை பொறுத்து தான் என்ன பண்றாங்க, ரெடியூஸ் பண்றாங்க. இப்போ கமர்ஷியல் பேங்க்ஸ் இன் டர்ன் வில் ரெடியூஸ் தேர் லெண்டிங் ரேட்ஸ் விச் ரிசல்ட்ஸ் இன் மோர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் மணி சப்ளை. இப்போ அதிகப்படியான
இப்போ ரிசர்வ் பேங்க் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய லோனுக்கான அந்த பணவாட்டம் இல்லை மந்த நிலையை பொறுத்து அவங்க வந்து ஒரு வட்டி விகிதத்தை குறைக்கிறாங்க அப்படின்னா இது எங்க போய் ரிசல்ட் ஆகும் அப்படின்னா அப்போ இதை பொறுத்து கமர்ஷியல் பேங்க்ஸும் அவங்களோட வட்டி விகிதத்தை லோன் வாங்குறவங்களுக்கு குறைப்பாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா இன்னும் அதிக முதலீட பண விநியோகத்துல என்ன பண்ணுது, ஒரு சான்ஸை கொடுக்குது. சரிங்களா? மோர் பீப்புள் வில் இன்வெஸ்ட். ரெப்போ ரேட் இஸ் தி rate at which RBI lends to commercial banks for short term requirements. இப்போ இதில் ரெண்டு புரிஞ்சுக்கணும். ஒன்று பேங்க் ரேட்னா வந்து லாங் டேர்முக்கு ஆர்பிஐ லோன் கொடுக்கறது. செகண்ட் வந்து நம்ம ரெப்போ ரேட்னா ஷார்ட் டேர்ம்ல அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு. டு இன்க்ரீஸ் பாரோவிங்ஸ் பை தி பப்ளிக் அண்ட் இன்க்ரீஸ் மணி சப்ளை. இப்போ மணி சப்ளை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக என்ன பண்றாங்க ரிசர்வ் பேங்க் இதை பண்றாங்க. ரிவர்ஸ் ரெப்போ ரேட் when commercial banks have surplus funds they can deposit the same with the RBI and earn the interest. இப்போ ஒரு கமர்ஷியல் பேங்க் கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா அவங்க கிட்ட நிறைய ஃபண்ட்ஸ் இருக்கு, எக்ஸ்ட்ரா வந்து மணி இருக்கு அப்படின்னா அதை அவங்க சிம்பிளா என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரிசர்வ் பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டு அதுக்கான வட்டியை அவங்க ஏர்ன் பண்ணிக்க முடியும். இப்போ வணிக வங்கிகள் உபரி நிதியை ரிசர்வ் பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டு அதுக்கான வட்டியை வாங்கிக்கலாம். சரிங்களா? இதை வந்து நம்ம ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன், இப்போ திறந்த வெளி சந்தையில் இருக்கக்கூடிய செயல்பாடு எல்லாத்தையும் யார் கண்ட்ரோல் பண்றா அப்படின்னா ரிசர்வ் பேங்க் தான் கண்ட்ரோல் பண்றாங்க. இப்போ இதுல refers to buying and selling of government securities from or to the public by Reserve Bank on behalf of government. இப்போ கவர்மெண்ட்டே வந்து வாங்குது. During inflation, government securities are sold to the public and in turn checks are given to the RBI. இப்போ ஒரு இன்ஃப்ளேஷன் இருக்கு அப்படின்னா அந்த சமயத்துல கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸும் என்ன பண்றாங்க, பொதுவான மக்களுக்கு சோல்வ் பண்ணிட்டு அந்த செக்கை ஆர்பிஐக்கு கொடுக்குறாங்க. This reduce the amount of money to in circulation and the capacity of commercial banks to lend. ஓகேவா? ஸோ இதில் லீகல் ரிசர்வ் ரேஷியோ இஸ் தி மினிமம் ரிசர்வ் தட் அ கமர்ஷியல் பேங்க் மஸ்ட் மெயின்டைன் ஆஸ் பர் தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் தி ஆர்பிஐ. இந்த எல்ஆர்ஆர் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். அதில் சிஆர்ஆர் எஸ்எல்ஆர்னு இருக்கு. இப்போ சிஆர்ஆர்னா ஃபேக்ஷன் ஆஃப் நெட் டோட்டல் டிமாண்ட் அண்ட் டைம் டெபாசிட்ஸ் தட் கமர்ஷியல் பேங்க்ஸ் மஸ்ட் கீப் ஆஸ் அ கேஷ் ரிசர்வ் வித் ஆர்பிஐ. இப்போ ஆர்பிஐ கிட்ட அவங்க எவ்வளோ வச்சிருக்காங்க, பேங்க்ஸ் கமர்ஷியல் பேங்க்ஸ் எவ்வளோ வச்சிருக்காங்க அப்படின்றத சிஆர்ஆர்னு சொல்றோம். SLRனா fraction of net total demand and time deposits that commercial banks must keep with themselves in the form of liquid assets. இப்போ லிக்விட் அசட்ஸா வந்து பேங்க்ஸே அவங்க கிட்ட எவ்வளவு வச்சுக்கணும் அப்படின்றதான் வந்து நம்ம எஸ்எல்ஆர்னு சொல்றோம். இப்போ வணிக வங்கிகள் ரிசர்வ் வங்கி கிட்ட வச்சிருக்க மொத்த இருப்பை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சிஆர்ஆர்னு சொல்றோம். மொத்த தேவை மற்றும் நேர வைப்பு தொகையின் ஒரு பகுதி. எஸ்எல்ஆர்னா நிகர மொத்த தேவை மற்றும் வணிக வங்கிகள் திரவ சொத்துக்கள் வடிவில் தங்களிடம் வைத்திருக்க வேண்டிய நேர வைப்பு தொகையின் ஒரு பகுதி. சரிங்களா? இது எல்லாமே குவான்டிடேட்டிவ் மெஷர்ஸ். இது வரைக்கும் பார்த்து எல்லாமே குவான்டிடேட்டிவ் மெஷர்ஸ். இன் நம்பர்ஸா நம்ம கால்குலேட் பண்ண முடியும். இப்போ குவாலிட்டேட்டிவ் மெஷர்ஸ்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இப்போ குவாலிட்டேட்டிவ் மெஷர்ஸ்ல வரம்பு தேவை, தார்மீக தூண்டுதல், தேர்ந்தெடுக்கப்பட்ட கடன் கட்டுப்பாடு. சரிங்களா? ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் பார்க்குறோம். லீகல் ரிசர்வ் ரேஷியோ பார்த்துட்டோம். இப்போ குவான்டிடேட்டிவ் மெஷர்ஸ்ல மார்ஜின் ரெக்குவயர்மெண்ட்ஸ், மாரலைசேஷன், செலக்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மார்ஜின் ரெக்குவயர்மெண்ட்ல on loan refers to the difference between current market value of the security offered and amount of loan granted by the banks. If margin imposed is 40%, then only 60% of the value of the security will be given as a loan. ஸோ இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஒரு கடன் கொடுக்கறதுக்கு அப்படின்ற ஒரு வரம்பு அப்படிங்கிறது இருக்கு. கடன் என்பது வங்கிகள் வழங்கும் பத்திரத்தின் தற்போதைய சந்தை மதிப்புக்கு கடன் தொகைக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை குறிக்குது. சரிங்களா? இந்த வரம்பு தேவையில்லை. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா விதிக்கப்பட்ட வரம்பு 40% அப்படின்னா இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி அமௌண்ட்ல பாதுகாப்பு மதிப்புல 60% தான் வந்து என்ன பண்ண முடியும், லோனா கொடுக்க முடியும் கடன் வாங்குபவர்கள். மேலும் கடன் பணவீக தளிப்புனா வரம்பு தேவையில குறைக்குது. சரிங்களா? ஸோ இப்போ தார்மீக தூண்டுதல், திஸ் மாரல் செஷன் என்ன அப்படின்னா த ஆர்பிஐ காஷன்ஸ் தி கமர்ஷியல் பேங்க்ஸ் டு பர்சூட் இட்ஸ் கஸ்டமர்ஸ் டு எய்தர் இன்வெஸ்ட் மோர் டியூரிங் டெஃப்ளேஷன் ஆர் இன்வெஸ்ட் லெஸ் டியூரிங் இன்ஃப்ளேஷன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பணவாட்டத்தின் போது அதிக முதலீடு செய்யவோ அல்லது பணவீக்கத்தின் போது குறைந்த முதலீடு செய்யவோ தனது வாடிக்கையாளர்களை வற்புறுத்துமாறு ஆர்பிஐ வணிக வங்கிகளை எச்சரிக்கிறது. இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் டைம்ல இங்க வந்து அங்க இன்ஃப்ளேஷன் இருக்கு, ரெசிஷன் இருக்கு, டிஃப்ளேஷன் இருக்கு அப்படின்னா
கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கான ஒரு பொருளாதார நெருக்கடியை அது ஏற்படுத்துது. அதை யார் மானிட்டர் பண்றா அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மானிட்டர் பண்றாங்க. அப்போ எவ்வளவு பணத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த டைம்ல இன்வெஸ்ட் பண்ணணும், எப்ப நம்ம ஆடியன்ஸ், அதாவது கஸ்டமர்ஸை இன்னும் உள்ள இழுக்கணும், டெபாசிட் பண்ண வைக்கணும் அப்படின்றத பேங்க் யார் இன்ஸ்ட்ரக்ட் பண்றா அப்படின்னா, இந்த ஸ்டிமுலேட் யார் பண்றா அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் பண்றாங்க. சரிங்களா? அதில் செலக்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல், இதுல தேர்ந்தெடுக்கப்பட்ட கடன் கட்டுப்பாடு. The commercial banks scrutinize extensively and sanction loans only for a few projects which are absolutely necessary for the economy. This happens during the time of inflation. இப்போ இன்ஃப்ளேஷன் இருக்க டைம்ல வணிக வங்கிகள் விரிவாக ஆய்வு செய்து பொருளாதாரத்துக்கு முற்றிலும் அவசியமான சில திட்டங்களுக்கு தான் என்ன பண்றாங்க, லோன் கொடுக்குறாங்க. இது எப்போ நடக்குது அப்படின்னா பணவீக்க காலத்துல நெருக்கடியான சமயமா இருக்கு அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா ஸ்க்ரூட்டினிட்டி அதிகமாகுது. ஸோ இதை செலக்டிவா தான் கொடுக்க முடியும். அப்போ செலக்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றோம். இப்போ இதையும் யார் பண்றா அப்படின்னா ஆர்பிஐ தான் பண்ணுது. இது இந்த குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் இந்த ரெண்டு மெத்தட்ஸுமே எப்போ யூஸ் பண்றாங்க அப்படின்னா கண்ட்ரோல் ஆஃப் கிரெடிட், இது எல்லாமே கடனை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் பண்றாங்க. சரிங்களா? ஸோ நம்ம ஃபைனலா இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்பிஐ அண்ட் கமர்ஷியல் பேங்க்ஸை பார்க்க போறோம். ஸோ இதுதான் லாஸ்ட் லைன். உங்களுக்கான அந்த ஒர்க் ஷீட்டையும் கொடுத்துருக்கேன், நீங்க அதையும் சால்வ் பண்ணி பார்க்கலாம். டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆர்பிஐ அண்ட் கமர்ஷியல் பேங்க். ஸோ இது கிளிம்ஸா ஓவராலாக பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது ஒரு பேங்கர்ஸ் ஆஃப் பேங்க், அது கவர்மெண்ட்டுக்கும் பேங்காக இருக்கும், பேங்கர்ஸ்க்கும் பேங்காக இருக்கும். சரிங்களா? நான் கமர்ஷியல் பேங்க்குங்கிறது நேரடியாக டைரக்டா கஸ்டமர்ஸ் இருக்காங்க, டெபாசிட்டர்ஸ் இருக்காங்க, பீப்புள் தான் அவங்களுக்கு யாரா இருப்பாங்க அப்படின்னா கஸ்டமர்ஸாக இருப்பாங்க டைரக்டா. ஓகேவா? இட் இஸ் தி அபெக்ஸ் பேங்க் இன் தி மணி மார்க்கெட் ஆஃப் ஏ கண்ட்ரி. இது ஒரு உச்சபட்ச அதிகாரமிக்க வங்கி இதுதான். சரிங்களா? டாப் கோட் இதுதான். இது வங்கி கட்டமைப்பில் உள்ள அலகுகளில் ஒன்றாகும். கமர்ஷியல் பேங்க்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அட் த சேம் டைம் இட் இஸ் ஒன் ஆஃப் தி யூனிட்ஸ் ஆஃப் தி பேங்கிங் ஸ்ட்ரக்சர். இந்த என்டையர் பேங்கிங் ஸ்ட்ரக்சர்ல அவங்க ஒரு சின்ன யூனிட்டா இருக்காங்க. இட் இஸ் பிரைமரி எய்ம் இஸ் ஜெனரல் பப்ளிக் வெல்ஃபேர். இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஜென்ரலா இருக்கக்கூடிய பப்ளிக் வெல்ஃபேர் தான். ஆனா இதுவே கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு அந்தந்த பேங்கோட ப்ராஃபிட் தான் அவங்களோட டார்கெட்டா இருக்கும், எய்மா இருக்கும். சரிங்களா? இட் ஹாஸ் அ மோனோபலி ரைட் டு இஷ்யூ தி கரன்சி. கரன்சியை ஏகபோகமா யார் இஷ்யூ பண்ண முடியும், ரூபாய் நோட்டு இல்ல காயின்ஸ் எல்லாத்தையும் யார் வெளியிடுவாங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் டிசைட் பண்ணும் கண்டிப்பா. இப்போ நம்ம ரிசர்வ் பேங்கோட கவர்னர் பாத்தீங்க அப்படின்னா சக்திகாந்த தாஸ், அவரு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில தான் இருந்தாரு. அவர் தான் டைரக்டரா இருக்காரு. அவர் தான் என்ன பண்ண முடியும், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்னரா அவர் தான் இருக்காரு. அவர் தான் எல்லா ரூபாய் நோட்லயும் சைன் பண்ணியிருப்பாரு. சரிங்களா? ஆனா இதுவே இந்த அதிகாரம் கமர்ஷியல் பேங்க்ஸ் இருக்கானா இல்ல, அந்த மாதிரி அவங்க ரூபாய் நோட்டை இஷ்யூ பண்ண முடியாது. சரிங்களா? இட் கேன் நாட் டீல் வித் பப்ளிக், பொதுமக்களுடன் நேரடியா யார் பண்ண மாட்டாங்க, ரிசர்வ் பேங்க் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனா இதுவே யார் டீல் பண்ணுவா அப்படின்னா பொதுமக்களோட டைரக்டா கமர்ஷியல் பேங்க்ஸ் தான் டீல் பண்ணுவாங்க. சரிங்களா? கிளியரிங் ஹவுஸ் பேங்க் ரிசீவ் செக்ஸ் drawn on the other banks from their customers which they have to release from the drawing bank. Similarly, checks on a particular bank are drawn and passed into the hands of the banks which have to release from the drawing banks. ஸோ இப்போ இதுல நம்ம ஒன்று பார்க்கலாம். இப்போ சாதாரண மக்கள் அவங்களோட பணத்தை பேங்க்ல டெபாசிட் பண்றாங்க. அந்த பேங்க்ஸ் எல்லாமே என்னவா இருக்கு, பப்ளிக்கா இருந்தாலும் பிரைவேட்டா இருந்தாலும் கமர்ஷியல் பேங்கா இருக்கு. இப்போ இதுவே பேங்க்ஸ்க்கு இஷ்யூ இருக்கு, அவங்க திவால் ஆயிட்டாங்க, அவங்களுக்கே லோன் வேணும் அப்படின்னா அப்போ அவங்களோட அசட்ஸ் எல்லாம் வச்சு அவங்க பணம் வாங்குறாங்க அப்படின்னா அது நேரடியாக எங்க இருந்து வாங்குவாங்கன்னா ஆர்பிஐ கிட்ட வாங்குறாங்க. ஆர்பிஐங்கிறது பேங்கர்ஸ் பேங்க், இதுவே கமர்ஷியல் பேங்க்ங்கிறது டைரக்ட்லி accessible ஃபார் தி பீப்புள். சரிங்களா? ஸோ நீங்க இது எல்லா பாயிண்ட்ஸையும் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஒர்க் ஷீட்டை கொடுத்துருக்கேன், அதையும் ஒரு முறை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இமீடியட்டா நீங்க உங்களோட ஸ்டாஃப்ஸ்ட கேளுங்க, உங்களோட டீச்சர்ஸ்ட சொல்லுங்க, இல்ல நீங்க ஃபீட்பேக் ட்ராக்கர்லையும் நீங்க அதாவது நீங்க அப்டேட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம டவுட்ஸை கிளியர் பண்ண முடியும். தேங்க்யூ ஆல்ஸ்.